அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் ஓஎன்ஜிசி குழாயில் எரிவாயு எண்ணெய் கசிவு ஏற்படுவதாக மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். புதுச்சேரி பிராந்தியத்திற்குட்பட்ட ஏனாம் பகுதியில் ஓஎன்ஜிசி குழாயில் எரிவாயு எண்ணெய் கசிவு ஏற்படுவதாக மக்கள் அச்சம் தெரிவித்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனாமை ஒட்டியுள்ள வங்கக்கடல் நடுவில் இருந்து எரிவாயு எடுக்கும் பணி நடைபெற்று வருவதால் வாயு கசிவு ஏற்பட்டிருப்பதாக மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் சித்தார்த். புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் ஓஎன்ஜிசி குழாயில் எரிவாயு மற்றும் எண்ணெய் கசிவு ஏற்படுவதாக மக்கள் அச்சம் தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியம் ஆந்திரா மாநிலம் காக்கிநாடா ஒட்டியுள்ள கோதாவரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. இந்த நிலையில் ஏனாம் ஒட்டியுள்ள வங்கக்கடல் நடுவில் இருந்து ஓஎன்ஜிசி சார்பில் கேஸ் எடுக்கும் பணி கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது. இதற்கான குழாய்கள் கோதாவரி ஆற்றிலிருந்து கடலுக்குள் செல்கிறது. இந்த குழாய்களில் இருந்து எண்ணெய் மற்றும் கேஸ் வெளியே வருவதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இதனை ஏனாம் வட்டார காங்கிரஸ் தலைவர் தினேஷ் என்பவர் வீடியோ எடுத்து அதை ஆதாரத்துடன் அரசுக்கு புகாராக தெரிவித்துள்ளார். அவர் அளித்த புகாரில் 2 நாட்களுக்கு மேலாக குழாயிலிருந்து கேஸ் மற்றும் எண்ணெய் வெளியேறி வருவதாகவும் இதனால் கோதாவரி ஆறு மற்றும் கடற்பகுதியில் கருப்பு ஏடு படலம் படிந்து துர்நாற்றம் வீசுவதாகவும் இதனால் கடல் வளம் பாதிக்கப்படுவதுடன் காற்று மாசும் பாதிக்கப்படும் என்றும் இதை தடுக்க வேண்டும் என்ற ஒரு புகாரில் குற்றம் சாட்டி இந்த புகாரை கொடுத்துள்ளார். இது தொடர்பாக நாம் ஏனாம் மண்டல நிர்வாக அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கேட்டதற்கு 2 தினங்களுக்கு முன்பே குழாயில் பழுது நீக்கும் பணி நடைபெறும் எனவும் முன் தகவல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தனர். இந்த முன் தகவல் அறிவிக்கப்பட்டும் அதாவது இந்த பழுது இந்த சரி நீக்குவதுதான் இந்த இது போல் அந்த கசிவு ஏற்பட்டிருக்கும். இதை நாங்கள் முன்கூட்டியே தெரிவித்துள்ளோம் என்று அவர்கள் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் கோதாவரி ஆற்றில் ஓஎன்ஜிசியின் கேஸ் மற்றும் எண்ணெய் கசிவால் ஏனாம் மக்கள் சற்று அச்சமே அடைந்துள்ளனர். சண்முகவேல். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சித்தார்த். యానం మరియు పరిసర ప్రాంత ప్రజలందరికీ కూడా ఇక్కడ ఓఎన్జీసీ చుట్టుపక్కల ఉన్న ప్రాంత ప్రజలందరూ కూడా నేను తెలియజేసేది ఏంటంటే దర్యాలు తప్ప సొసైటీ ల్యాండ్ ఏదైతే ఉందో దాని పక్కన పైప్ లైన్ అనేది వెళ్ళడం జరిగింది. దయచేసి ఒకసారి చూపించండి. ఇక్కడ పైప్ అనేది లీక్ అయింది. ఒకసారి చూసినట్లయితే మేము దగ్గరగా తీసుకెళ్తాం. అక్కడ పైప్ లీక్ అయింది. స్మెల్ కూడా వస్తుంది. ఇక్కడ ఎవరు కూడా పట్టించుకునే వాళ్ళు ఇక్కడ గ్యాస్ లీక్ అవుతుంది. దయచేసి దీని మీద ప్రభుత్వ అధికారులు అలాగే మీడియా ప్రతి ఒక్కరు కూడా పట్టించుకుని మీరు చూస్తున్నారు. పైకి చూడండి ఎలా పొంగుతుందో. ఇక్కడ పైప్ లైన్ అనేది ఇక్కడ అన్నీ ఉన్నాయి. ఆనవాళ్ళు అన్నీ ఉన్నాయి. చాలా దారుణమైన పరిస్థితి ఇక్కడ మేము చూస్తున్నాం. మేము ఈరోజు యానం కాంగ్రెస్ పార్టీ నుంచి అలాగే విసికే పార్టీ నుంచి మీద